ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கான ட்ரெண்டிங் ப்ளவுஸ் நெக் எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக எப்படி நார்மல் மிஷின்லே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ப்ளவுஸை ஃபஸ்ட்டில் பேக் நெக் உங்களுக்கு என்ன டிசைனில் நான் யூ ஷேப் நெக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் டிசைனோ இல்லை அப்படின்னு சொன்னால் லீஃப் மாதிரியோ நீங்கள் ட்ரேசர் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு 3D பேப்பர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கத நம்ம பென்சிலில் பேக் சைடில் அதில் ட்ரேசர் பண்ணணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து கொடி மாதிரி போகிற மாதிரி போட்டு அதில் 2-3 லீஃப் குட்டி குட்டி மொட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி யோசித்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்காக நம்ம யோசித்து டிசைன் பண்ணுறதுல தான் இருக்குது. இது நார்மல் மிஷினில் டிசைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வளைவுகள் இல்லாமல் நார்மலாக வளைச்சி நான் வரைஞ்சிருக்கேன். நான் வரைஞ்சிருக்கிற மாதிரியே நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம பாபினில் எந்த சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ மேக்ஸிமம் கான்ட்ராஸ்ட் கலராக நம்ம ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக பார்டர் கலராக இருக்கட்டும் இல்லைனா அதில் ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும் அந்த மாதிரி உள்ளதை சில்க் த்ரெட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ப்ளவுஸ் நீட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அந்த வளைவுகள்லாம் கரெக்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அதோட சேஃப் மாறிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக அழகாக நீட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேக் சைடில் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் சில்க் த்ரெட் ஸ்டிச்சிங் இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கையில் நீங்கள் எந்த மாதிரி அதுக்கப்புறம் பீட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஒரு 4 ஸ்டிச்சாவது கொடுங்க. அப்போ தான் அதில் த்ரெட் ஒர்க் உங்களுக்கு நீட்டாக அழகாக வெளியில் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறது அங்கே இங்கேன்னு ஜிக்ஸாக்காக போடாமல் நேராக நீட்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச் எந்த இடத்துல போடுறீங்களோ அதே தான் லாஸ்ட்டு 4வது ஸ்டிச் பண்ணும்போதும் இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுதான் இதோட ஃபைனல் லுக். இதுக்கப்புறமா நம்ம எந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறோமோ அதை பொறுத்து ப்ளவுஸ் இன்னும் யூனிக்காக இருக்கும். இப்போ இதில் லீஃப்லலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது நான் ஒயிட் கலரில் சில்க் த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் கிளாஸி லுக் மாதிரி சாரீ இருந்துச்சு, அதனால தான். அதே மாதிரி ஒயிட்ஸ் பால் வச்சு தான் அதுக்கப்புறம் அதோட மொட்டை இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதில் ஃப்ளவர் மாதிரி நான் ஒட்டியிருக்கிறேன். அது என்ன பண்ணியிருக்கேன்னா மல்டி கலர் இருக்கிற ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் நான் இதில் ஒட்டியிருக்கிறேன். அதை ஃப்ளவருக்கும் அதுக்கப்புறமா மொட்டு மாதிரி இருக்கிறதுக்கு ஒயிட் கலர் பீட்ஸ் அதுவுமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ளவர் எப்படி விரிஞ்சு வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இன்னும் அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலது மேக்ஸிமம் அதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் ரெடி பண்ணி நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன்லாம் தெரிஞ்சுக்கணுமா, டெய்லரிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.